ஜல்லிக்கட்டு மீதான தடைகள் நீக்கப்பட்டதால் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாளையே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சார்ந்த அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜல்லிக்கட்டுக்கான தடைகள் தகர்த்தெறியப்பட்டு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் என்ற நம் கனவு நனவாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் பண்டைய பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஜல்லிக்கட்டு 2006ஆம் ஆண்டு முதலே பல்வேறு தடைகளை கடந்து வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவ்வப்போது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளை விவரித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 7/5/2014 அன்றைய தீர்ப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்திட இயலாது என்ற நிலையில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை விடாது நடத்திட வேண்டும், நமது பண்பாட்டு சின்னத்தை எவ்வாறேனும் காத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். புரட்சி தலைவி அம்மா 22/12/2015 அன்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த வகை செய்யும் அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் தொடர் வற்புறுத்தலின் காரணமாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகம் 7/1/2016 அன்று ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. ஒரு சில அமைப்புகள் இந்த அறிவிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்ததில் 12/1/2016 அன்று இந்த அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்திட மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை பிறப்பிக்க வேண்டுமென்று புரட்சி தலைவி அம்மா கடிதம் மூலம் பிரதமரை கேட்டுக்கொண்டார் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சகத்தால் 7/1/2016 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்காத நிலையில் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் இந்த ஆண்டும் நடைபெறாத நிலை ஏற்பட்ட காரணத்தால் இது தொடர்பாக அவசர சட்டம் ஒன்றை பிறப்பிக்க வேண்டுமென்று பிரதமரை நேற்று முன்தினம் டெல்லியில் தான் சந்தித்து வலியுறுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் விவாதித்து மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு மாநில திருத்தம் ஒன்றை கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டு வரைவு சட்ட திருத்தம் புதுடெல்லியிலேயே தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டது. தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்பதிலும் தமிழகத்தின் பாரம்பரியத்தை கட்டி காப்பதிலும் தன்னிகரில்லா தலைவராக விளங்கிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மேற்கொண்ட முயற்சிகளே இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு மூல காரணம் என்பதை இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூர்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் ஒப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் ஆகியவற்றை பெற்றுத்தர காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழர் பண்பாட்டை காத்திட அறவழியில் போராட்டம் நடத்திய மாணாக்கர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரால் உத்தரவு வழங்கப்பட்ட மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கான மாநில அரசின் சட்ட திருத்தத்திற்கு தமிழக ஆளுநரின் ஒப்புதல் இன்று பெறப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகளின் தலைகள் அவிழ்க்கப்பட்டு விட்டன. அரசமைப்பு சட்டப்படி இந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக சட்ட முன்வடிவு 23/1/2017 அன்று தொடங்கவுள்ள சட்டமன்ற கூட்ட தொடரிலேயே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூரிலும் மாநிலத்தின் ஏனைய பகுதிகளிலும் நாளையே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்வை நாளை காலை 10 மணிக்கு தான் தொடங்கி வைப்பதாகவும் மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சார்ந்த அமைச்சர்கள் நாளை காலை 11 மணிக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடெங்கும் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் மாணாக்கர்களும் இளைய சமுதாயத்தினரும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று இந்நிகழ்வுகளை வெற்றிகரமாக்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.